இன்சுலின் எடுத்துக்கிட்ட பிறகும் சக்கரை நோயை கட்டுப்படுத்த முடியலையா? டயா பூஸ்டரையும் சேர்த்து எடுத்துக்கங்க. சுகரை கண்ட்ரோல் பண்ணும் ஃபாஸ்டர். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். திமுக கூட்டணிக்கு சார்பா மாநில தேர்தலுக்கு வேட்புமனு செஞ்சா பண்ணாங்க. கூட்டணி திமுக கட்சியில் இருக்கிற அத்தனை கட்சி, காங்கிரஸ், விசிக, இடதுசாரிகளுக்கு அத்தனை பேரும் கூட வந்து வேட்புமனு தாக்கல். மதிமுக மட்டும் புற வரல. அது என்ன காரணம்? வைகோ சார் வந்து மாணவர்கள் இருக்கிறதாக எதிர்கட்சியாக சொல்றாங்க. அதுக்கு ஒரு காரணம் சார். இன்னைக்கு வந்து உங்களுக்கே தெரியும், முகூர்த்த நாள் இன்னைக்கு. எனக்கு இங்க திண்டுக்கல்ல நிகழ்ச்சி, அங்க தலைவருக்கு பொறுத்த கோவையில் ஒரு திருமண நிகழ்ச்சி இருந்தது. அதனால அவங்க திராவிட முன்னேற்ற கழகம் அவங்க கூட்டணி தலைமை கிட்ட இன்னைக்கு இந்த காரணத்தினால அங்க இருக்க முடியாதுங்கிற சூழ்நிலை நாங்கள் சொல்லிட்டோம். ஏற்கனவே எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் அங்க போய் இந்த மாநிலங்களவை இந்த தேர்தலுக்கு உண்டான அந்த எங்களுடைய ஒப்புதல், அந்த கையெழுத்தெல்லாம் நாங்கள் போட்டு தான் வந்திருக்கிறோம். அது நீங்கள் ஊடகங்கள் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதனால வந்து நாங்கள் அன்னைக்கே நான் ஒரு விரிவான ஒரு பேட்டி கொடுத்துருந்தோம். கடந்து செல்வோம்னு ஒரு பேட்டி கொடுத்துருந்தேன். நான் அதையும் எல்லாமே சொல்லிட்டோம். மறுபடியும் பற்றி பேசிட்டு இருக்க வேண்டாம். வேற ஏதாவது அவங்க எதிர்கட்சிக்காரங்க அவங்களுடைய கருத்து சொல்லியிருப்பாங்க. பட் நான் வந்து என்ன ஒரு இந்த இந்த தலைவர் வைகோவுக்கு வந்து மாநிலங்களவை அந்த வாய்ப்பு இந்த தடவை மறுக்கப்பட்டு அதுக்குண்டான நிலைப்பாடு எங்களுடைய இயக்க தோழர்கள், நிர்வாகிகள், எங்களுடைய அவங்க சார்பா என்னுடைய கருத்தை நான் சொல்லியிருந்தேன். நான் அது விரிவாகவே சொல்லியிருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 40 நிமிஷம் அவங்களுடைய பிரஸ் இன்டர்வியூ எல்லாமே நான் சொல்லியிருந்தேன். இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் அது ஒரு ஒரு ஏற்கனவே திருமண நிகழ்ச்சிகள் இருக்கு. நான் இங்க திண்டுக்கல், உங்களுக்கு நீங்களே பாக்குறீங்க, இப்போ திருமண நிகழ்ச்சி மாவட்ட பொருளாளருடைய திருமண நிகழ்ச்சி இது. அதனால நான் இங்க வர வேண்டி இருந்தது. தலைவர் வைகோ பொறுத்த வரைக்கும் அவங்க கோவையில ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்க வேண்டியது. எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் எல்லாருமே இருந்தது. அதனாலதான் வந்து இன்னைக்கு நாங்க அதுல கலந்துக்க முடியலங்கிறதா தவிர எங்களுடைய நீங்க போலினாலும் ஐயா போலினாலும் உங்க பிரதிநிதி யாரோ கட்சிக்காரங்க போயிருக்கலாம். இல்ல, அவங்க வந்து என்னன்னா நான் அல்லது தலைவர் தான் அவங்க கூப்பிட்டு இருந்தாங்க. 2 பேரும் முக்கியமான திருமண நிகழ்ச்சி. என்னை பொறுத்த வரைக்கும் திண்டுக்கல் மாவட்ட பொருளாளருடைய மகள் உடைய திருமணம் இன்னைக்கு. அதனால நான் திண்டுக்கல் இருக்க வேண்டிய சூழ்நிலை. தலைவர் வைகோவை பொறுத்த வரைக்குமே யாருக்குமே உங்களுக்கே தெரியும், தலைவர் பொறுத்த வரைக்கும் நிறைய திருமணம் போறது கிடையாது. ஆனா ஒரு மிக முக்கியமான ஒரு இயக்க தோழருடைய திருமணம்னால கோவை அங்க குங்குமண்டலத்துக்கு போயிருந்தாரு. இன்னைக்கு மாலை தான் இன்னைக்கு சென்னைக்கு வராரு. அதனால வந்து அந்த ஒரு காரணம் முதலமைச்சருக்கு நாங்க அதை சொல்லியிருக்கிறோம். நாங்க அன்னைக்கே பிரஸ் இன்டர்வியூல நாங்க அதை கடந்து செல்வோம், கூட்டணியில் நாங்கள் தொடர்வோம்னு நான் சொல்லியிருந்தேன். எங்களுக்கு மனவேதனை இருக்கு, இயக்கத்தோழர் பொறுத்த வரைக்கும் ஒரு வருத்தம் இருக்கு, ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனா வந்து இதை கடந்து செல்வோம். இந்த பொதுவா வந்து தலைவர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கே தெரியும், நீங்க 3 முறை அவருக்கு வந்து ஒன்றிய அமைச்சர் கேபினெட் அந்த பதவி வந்த போது கூட அதை மறுத்த ஒரு அரசியல் அதிசயம்னு சொல்லணும் தலைவர் வைகோவை. மக்கள் தொண்டு மக்கள் பணி, இதுதான் எங்களுடைய மறுமலர்ச்சி திமுக என்கிற அந்த இயக்கத்துக்கும் சரி, தலைவர் வைகோவுக்கும் சரி, இதுதான் ஒரு பொது வாழ்க்கையோட அடிப்படையான ஒரு பண்பு நினைச்சு இத்தனை வருஷம் நாங்கள் செயல்பட்டு இருக்கிறோம். இந்த ஒரு தலைவருடைய 60 வருஷமா இருக்கட்டும், இல்ல மதிமுகங்கிற இயக்கத்துக்கு உண்டான அந்த 31 வருஷம் பயணமா இருக்கட்டும், தமிழ்நாட்டினுடைய குரலாகவும் சரி, தமிழ்நாட்டுடைய எவ்வளவு தியாகங்கள், எவ்வளவு தொண்டுகள் இந்த இயக்கமும் சரி இந்த தலைமையை செஞ்சிருக்கு. இதுல வந்து நாங்க நாடாளுமன்றத்துல இருந்துதான் நாங்க பணியாற்றணும் கிடையாது, இல்ல சட்டமன்றத்துல இருந்தா சில நேரங்கள் நாங்க தேர்தலை கூட பகிஷ்கரிச்சிருக்கோம். நாங்க தேர்தல் சட்டமன்ற தேர்தலே நாங்க புறக்கணிச்சிருக்கோம். நாங்க அதனால வந்து இது வந்து ஒரு வாய்ப்பு, கூடுதல் வாய்ப்பு. நீங்க நாடாளுமன்றத்துக்கு போனாலும் சரி, சட்டமன்றத்துக்கு போனாலும் சரி, கூடுதல் வாய்ப்பு. ஆனா மக்கள் மன்றத்துல நாங்க தொடர்ந்து எங்களுடைய குரல் ஒலிக்கும். திராவிட இயக்க போர்வால் தலைவர் என்ற வால் சுழலும்ன்றது அன்னைக்கும் சொல்லியிருந்தாங்க. அதனால எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த கூட்டணியை பற்றி இதுல மாற்றம் இருக்கு, இதனால மாற்றம் இருக்காது.